ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். பாருங்கள், நம்ம வெண்ணிலா எசன்ஸ் வாங்காமல், கடையில் வாங்காமல் வீட்டிலையே நம்ம செய்வது எப்படின்னு போடுறேன். நானும் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி தூள் நான் இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் போடுறேன். இதில் 1 ஸ்பூனு வெள்ளை ஜீனி சுகர் போடுறேன். இது சும்மா இது பாருங்கள், ஒரு 1/4 கரண்டி அஜினாமோட்டோ போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூனு சோடா மாவு போட்டுக்கோங்க. இது பாருங்கள், நான் 2 கிராம்பு, ஒரு 2-3 பட்டை, 4 பட்டை, 3 கிராம்பு. இதை நுணுக்க வேணாம். நுணுக்காமே இது பாருங்க, வெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் சூடு லேசாக இருந்தால் போதும். ஒரு 6 ஸ்பூனு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆறு ஸ்பூன் தாங்க. இது இப்படியே கலக்கி விடுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் ஆக 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 கலக்கணும். ஒன்றா கலக்கிறதுக்கு நம்ம எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கலக்கணும். இதில் 1 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய், நல்லா கலக்கணுங்க. நல்லா கலக்குனா இது நம்ம கேக்குக்கு, பிஸ்கட்டுக்கு, அப்புறம் சிக்கன் வறுக்கிறோம்ல, அதுக்கு போடலாம், மீனுக்கு போடலாம். பிஸ்க்கும் நம்ம வறுக்கிறப்ப இதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றினா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் லேட்டு, ஒரு 5 மணி நேரம் வச்சுருந்து எடுத்தால் இன்னும் நல்லா இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காயை இப்படி உடைச்சி போடுங்க. நுணுக்கெல்லாம் வேண்டாம். இது ஊற இந்த ஏலக்காயும் கிராம்பும் ஊற உங்களுக்கு வாசனை நிறைய கிடைக்கும். இங்கே பாருங்கள், நான் உடைச்சி போட்டிருக்கேன், நுணுக்கில். இது ஒரு 4 மணி நேரம் ஊறுச்சுன்னா உங்களுக்கு இது தெளிவானதாக வந்துடும். நம்ம பிஸ்கட்டுக்கு, கேக்குக்கு, எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீன் வறுவல், சிக்கன் வறுவலுக்கு நம்ம பொரித்து எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள்,
இது செஞ்சு ரொம்ப நேரம் கழித்து இன்னொரு பவுலில் இது பாருங்கள், இது 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இது எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்டில் வரும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து ஒரு எசன்ஸு கடையில் வாங்காமல் இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வாடையாகவும் இருக்கும். என்ன வாடைன்னா உங்களுக்கு நம்ம இது பட்டையும் ஏலக்காவும் போட்டிருக்கிறதுனால நல்லா நான் இதை வடிகட்டி தான் எடுத்தேன். இதை நான் ஒரு 6 மணி நேரம் கழித்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அது மாதிரி இதுவும் ஆறின பிறகு கொஞ்சம் நேரம் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு எடுத்து வடிகட்டிட்டு நீங்கள் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். ஏன்னா எண்ணெய் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகவும் கலக்கணும், நல்லா கலக்கணும். வெண்ணிலா எசன்ஸு ரெடி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு முறை ஒரு லைக் கொடுங்க. பாய். லைக்கு கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், தப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள். எல்லாத்தையும் எதாக இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க, நான் பார்க்குறேன். ஓகே, பாய். நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.